சஹாபாக்களுக்கு இடையிலே நடந்த பிரச்சனைகள் சம்பந்தத்தில் விமர்சிப்பது. எப்படி விமர்சிக்கிறாங்க? நான் கேட்கிறேன், சில விஷயங்கள்ல நம்ம அளவுக்கு கூட சஹாபாக்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். நமக்குள்ள எத்தனை கருத்து வேறுபாடு இருக்கு. கருத்து வேறுபாடுக்காக நம்ம யுத்தம் பண்ணிக்கிட்டோமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அறுவாள் எடுத்து வெட்டிக்கிட்டோமா, தலையை சாட்சிக்கிட்டோமா, தலையை சீவிக்கிட்டோமா? இல்லை தானே. சஹாபாக்கள் எல்லாம் நடந்துச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷாக்கு மருமகன் அலிக்கு யுத்தம் நடந்துச்சு. இப்ப சலமசாலிகளை பின்பற்றி ஒருத்தருக்கு கொலை செய்யலாமா? அலிக்கு பக்கம் செத்து போன ஆளுகளும் சஹாபாக்கள் தான், ஆயிஷா நாயகி பக்கத்தில் கொல்லப்பட்ட ஆளுகளும் சஹாபாக்கள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டையில கொல்லப்பட்ட ஆளுகள் ரெண்டு பக்கமுமே சஹாபாக்கள் தானே. ஒரு முஸ்லீம் கொல்லக்கூடாதுங்கிற ஒரு சின்ன நேரத்துல அவங்க கவனிச்சாங்களா? எனக்கு பிறகு வெட்டி கொண்டு காபிராகிறார்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா தர்ஜூ பாதி குஃபாரா, எனக்கு பிறகு காபிராகிறாங்க, ஒருத்தர் தலையை ஒருத்தர் அறுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள வெட்டிக்கிட்டு சாவாதீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருந்தும் கூட அவங்க மனைவியும் மருமகனும் சண்டை போட்டிருக்கிறாங்க. அவன் மருமகனை இன்னொரு அவர் மாவியாவும் சண்டை போட்டிருக்கிறாங்க. இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம். முஸ்லிம் சமுதாய உம்மத்தினாலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் உம்மத்தினாலேயே கொல்லப்பட்டதை பார்க்கிறோம். ஜனாதிபதி கொண்டது யாரு? முஸ்லிம்கள் தான் போய் கொண்டாங்க. உஸ்மான் அவங்க தான் கொண்டாங்க. அலி முஸ்லிம்கள் தான் கொண்டாங்க. உஸ்மானை கொண்டது ரெண்டு பேரும் இருந்தாங்க. முனாபிக் இருந்தா சில சஹாபாக்களும் இருந்தார்கள். அப்ப சஹாபாக்கள் கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க. ஏன் அப்படி புரிஞ்சுக்கல? நம்ம கூட வெட்டிக்கிட்டு சாவலையே, அவங்க அந்த வேலையை பண்ணிருக்கிறாங்களே. நம்ம கூட சுன்ன ஜமாஅத்து சியாண்ட தள்ளுமுள்ள நடத்திக்கிறோம், பள்ளியாசல வராத போடு வைக்கிறோம், கோத்துக்குவோம், அதான் செய்யறோமே தவிர வாழறதுக்கு உத்தமம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம பண்ணக்கூடாதுன்ற அளவு கூட அவங்க நடந்து. அலி ரலியல்லாஹு அவர்களும் முஆவியா அவர்களும் சண்டை பிடித்துக் கொண்டாங்க. அதை விமர்சிக்கிறாங்க. எங்களை விட மோசமா நடந்து கொண்டாங்க. நாங்களாவது ஒரு அறிவாள் எடுத்து வெட்டி கொண்டோமா, சின்ன தள்ளுமுள்ளு பண்ணிருப்போம். ஆனா அவங்க அறிவாள் எடுத்துட்டு ஒருவரை வெட்டி காவிர்களாக செத்து போகலையான்றெல்லாம் கேட்கிறாங்க. இந்த நிலைப்பாடு எப்ப இவர்கள்ட்ட வந்துச்சு? ஆரம்பத்தில இருந்தே இருந்துச்சா அல்லது புதிதாக வந்ததா? இது விஷயத்துல தடம் புரண்டது யார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆரம்பத்தில் இருந்த நிலைப்பாடு என்ன தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது மௌத்தா போனவரை விமர்சிக்கிறதுக்காக சொல்லல, கேள்வியை சொல்லுகிறேன். பழனி பாபா அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்களை விமர்சிக்கிறார். இது சம்பந்தமா நீங்க என்ன சொல்றீங்க? எப்படி விடை எழுதுறாங்க தெரியுமா? ஷியாக்கள் தங்களுடைய கொள்கையை பிரச்சாரம் செய்கிறார்கள், பழனி பாபா வேறு எப்படி சொல்வார்? அதாவது அவர் ஷியான்னு சொல்றாங்க. எனது தோழர்களை திட்டாதீர்கள், அவர்கள் ஒரு கைப்பிடி அளவு செய்த தர்மம், நீங்கள் தர்மத்துக்கு நீங்கள் உஹது மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் சமனாக மாட்டாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடிய இந்த அரைவேக்காடுகளை அலட்சியம் பண்ணுங்கள் என்று எழுதுறார். இது எங்க வருகுதுன்னு சொன்னா 1990 ஜனவரி மாத அல் ஜன்னத் 16ஆம் பக்கத்துல வருகிறது. பழனி பாபா முஆவியா அவர்களை குறை சொல்றாரு, அவர் அரைவேக்காடு, அவரை புறக்கணிங்க என்று சொல்றார். இப்ப யாரு அரைவேக்காடு, யார புறக்கணிக்கணும்? அன்றைக்கு பழனி பாபா செஞ்ச அதே வேலையை தானே இன்றைக்கு நீங்க செய்றீங்க. அப்ப இந்த சஹாபாக்கள் விஷயத்துல தடம் புரண்டு சென்றது யார்? இன்றைக்கு சஹாபாக்களையே எப்படி சொல்கிறார்கள்? சஹாபாக்களை பத்தி பேசுகின்ற போது அன்சாரி சஹாபாக்களை பத்தி பேசுகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ரசூலுல்லாஹ் மௌத் ஆயிட்டாங்க. மௌத்து கன்ஃபார்ம் ஆன உடனே சஹாபாக்கெல்லாம் யோசிச்சாங்க, ஆஹா இடம் காலியாச்சுது, இடம் காலியாச்சுது, இந்த ஆட்சி பொறுப்பை இந்த வெளியில இருந்து வந்தவன்ட்ட கொடுக்க கூடாது, அண்ணன் எப்ப சாவான் திண்ணை எப்ப காலியாகும்னு சொல்லுவாங்களே, அத மாதிரி எப்படா இந்த பொறுப்பு நம்ம கையில வருண்ட மாதிரி அன்சாரி சஹாபாக்கள் இருந்தார்கள் என்கிற கருத்தை சொல்கிறாரு. சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தாகுவாங்க நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு நினைச்சவங்க சொல்லி சொன்னா அந்த ஆட்சிக்காக அவங்க எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திருப்பாங்க. மதீனாவை சேர்ந்த மக்களுக்கு முக்கியமான ஒரு தலைவர் யாரு? சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் வீட்டுல எல்லா அசம்பிள் ஆகிறாங்க, அவ்வளவு அன்சாரிகள் பூரா ஒன்னா சேர்ந்து மசூரா. என்ன மசூரா? விடக்கூடாது, நம்ம ரசூலுல்லாஹ் விஷயம் வேற, அவங்கள நம்ம ஜனாதிபதியை ஏத்துக்கிட்டோம், அவங்களுக்கு பிறகு இந்த வெளியூர்ல இருந்து விட்டுறக்கூடாது. எப்படி பிளான் பண்றாங்க? நம்ம உள்ளூர் ஆட்கள் அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ மற்றவங்க எல்லாம் யாரு?
அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்க போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாதுபுனு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இங்க தெரியுது முஹாஜிர்கள்ல அவங்களுக்காவது அப்படி போய் ஒற்றுமை, முஹாஜிர்கள்ல ஒற்றுமை வரல. வெளியூர்ல இருந்து வந்தவங்களுக்கு என்ன வரல, பொதுவா வராது. அந்த ஊர்காரன் அப்படி கரெக்டா ஒண்ணு சேருவான். வெளியூர்ல இருந்து வந்து குடியேற போனவங்க பாருங்களேன், அவன் ஒன்று சேர கொஞ்சம் கஷ்டம். அவனை ஒருங்கிணைக்க அவனுக்கு இழக்கிறது ஒன்றும் இல்லையில, உள்ளூர்காரன் இழப்பு மாதிரி தெரியும். யார் ஊரை சேர்ந்தவனா இருக்கிறான் அவனுக்கு தானே இழப்பு மாதிரி தெரியும். இவர்களுக்கு வந்த வரைக்கும் லாபம் தானே, சரி கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்காட்டி பெண்ணை பழைய நிலை நீடிக்க போகுது அப்படின்னு போயிடும். என்னத்தினாலே தெரியல, அன்சார்கள் வந்து இப்படி ஒன்றாகல. முஹாஜிர்கள், முஹாஜிர் என்றால் யாரு, மக்காவில இருந்து வந்து அகதியா வந்தாங்கல்ல அவங்கள முஹாஜிருமோ. அப்ப மக்காவில இருந்து அகதியா வந்தவர்கள் அசம்பிள் ஆக முடியல, அன்சார்கள் பூரா அசம்பிள் ஆகி நம்ம விடக்கூடாது, அன்சாரியை சேர்ந்த ஒருத்தர் தான் ஜனாதிபதியா வரணுமே தவிர வெளியூர்கார ஆள வர விடக்கூடாதுங்கிறதுல ஒரு உறுதியான முடிவை எடுத்து விட்டார்கள். அன்சாரிகள் யாராவது இஸ்லாமிய உம்மத்துல கலீஃபாவா இருந்திருக்கிறாங்களா? அபூபக்கர் அவங்க முஹாஜிர், உமர் அவங்க மக்காவாசி, உஸ்மான் அவங்க மக்காவாசி, அலி அவங்க மக்காவாசி, முஆவியா அவங்க மக்காவாசி, ஸைது மக்காவாசி, வந்த எல்லா தலைவர்களும் மக்காவாசிகள். அப்படியே ஆட்சியை தியாகம் செய்த சமுதாயமாக இருந்தவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் எப்ப மௌத்தாகுவாங்க, நாம எப்ப ஆட்சிக்கு வரலாம்னு நினைச்சாங்க என்று ஒரு கற்பனையான செய்தியை சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதை வாபஸ் வாங்காம இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய திமிரு இருக்கணும். இப்ப எத்தனையோ அறிஞர்களினால் சஹாபாக்களை பற்றி, அன்சாரிகளை பற்றி சொன்ன இந்த வார்த்தை தவறு என்று சுட்டிக்காட்டப்பட்ட பிறகும் இன்றைக்கு வரைக்கும் நான் சொன்னது தவறுதான் என்று சொல்லவில்லை. அம்ர் இப்னு ஆஸ் இருக்கார்ல, எல்லா பிரச்சனையும் கிரிமினலாவே பார்க்கக்கூடிய ஆளு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை கிரிமினல் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதற்கு நான் மன்னிப்பு கோருகிறேன், நான் பாவித்த வார்த்தை தவறுதான் என்று சொல்லவில்லை. அன்சாரிகளை பற்றி சொல்கின்ற போது அவங்களுக்கு பிறகு இந்த வெளியூர்ல இருந்து விட்டுறக்கூடாது. எப்படி பிளான் பண்றாங்க, நம்ம உள்ளூர் ஆளுக்க அபூபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ மற்றவங்க எல்லாம் யாரு, அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வந்த ஆளுக்க போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாதுபுனு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இந்த முஹாஜிர்களுக்கு போனா போகட்டும் சோத்த கொடுத்தோம், போனா போகட்டும் இருக்கத்தை இடத்தை கொடுத்தோம், ஆனா ஆட்சியும் பிடிக்க போறாங்க விடக்கூடாது என்று சொன்னீங்களே, போனா போகட்டும் அவங்க சோறு கொடுத்தாங்களா? அன்சாரிகளை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், மயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கே தேவை இருந்தாலும் மக்காவாசிகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னானே. தான் பட்டினி இருந்து, தன் மனைவி பட்டினி இருந்து, தன் பிள்ளைகளை பட்டினி போட்டுவிட்டு வெளியிருந்து வந்தவர்கள், சோறு கொடுத்த சஹாபாக்கள் அவர்கள், சொத்துல பங்கு கொடுக்க முன் வந்தவர்கள் அவர்கள், மனைவியை தலாக்கு சொல்லி திருமணம் முடித்து கொடுக்க முன் வந்தவர்கள், அவங்கள போய் போனா போட்டுன்னு சோறு கொடுத்தோம், போனா போட்டுன்னு இருக்க இடம் கொடுத்தோம் சொன்னீங்களே, இது குர்ஆனுக்கு முரணான வார்த்தை தானே? குர்ஆனுக்கு முரணாக ரசூலுல்லாஹ் சொன்னா தூக்கி வீசணும்னு சொல்றீங்களே, நீங்க சொன்ன வார்த்தையை தூக்கி வீசுங்கன்னு ஏன் மக்களுக்கு சொல்லல? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை விட உங்க வார்த்தை மேலா போச்சுதான். இவருடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய சகோதரர்களே, ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்பட்டா தூக்கி வீசணும்னு சொல்றீங்க, போனா போகட்டும் சோறு கொடுத்தோம், போனா போகட்டும் இருக்க இடம் கொடுத்தோம் என்கிற வாசகம் நேரா குர்ஆனுக்கு முரணானது. அன்சாரிகள் அப்படி கொடுக்கல என்று குர்ஆன் சொல்லுது. உங்க தலைவருடைய வார்த்தை குர்ஆனுக்கு முரண் என்றதும் ஏன் நீங்க தூக்கி வீச முன் வரவில்லை? ரசூலுல்லாஹ்வுடைய விட உயர்ந்த அந்தஸ்து கொண்டு போய்த்தீங்களா? அந்த நிலையில தான் நீங்க வச்சு பாக்குறீங்களா? எனவே நடுநிலையாக சிந்தியுங்கள். நீங்க தவறான ஒரு வழியின் பக்கம் அழைத்து செல்லப்படுறீங்க, சந்தேகமே இல்லாமல் தவறான வழியில் அழைத்து செல்லப்படுகிறீர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரரே, சஹாபாக்களை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் செய்யப்படுகிறது. சஹாபாக்களுக்கு மார்க்க அறிவு இல்லையாம், ஒளி செய்வது சிலருக்கு தெரியாது, தலாக்கு தெரியாது, முழுக்கு தெரியாது, தமத்து ஹஜ்ஜு தெரியாதுன்னு சொல்லி சஹாபாக்களுக்கு அது தெரியாது இது தெரியாது என்று அதை எடுத்து விமர்சனம் செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் நாங்கள் சொல்கிறது தனித்தனி மனிதர்கள் கிடையாது, டோட்டல் சஹாபாக்கள். மனிதனுங்கிற அடிப்படையில் எல்லா சஹாபியும் எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சஹாபிக்கும் தெரியாத ஒரு மார்க்க செய்தியும் கிடையாது. நான் ஒரு சஹாபிக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு சொல்றதா இருந்தா இன்னொரு சஹாபிட்ட இருந்து கேட்டுத்தான் இவருக்கு தெரியாதுன்னு சொல்லணும். அப்படி இல்லாம ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு மார்க்க ஹதீஸ் உங்களுக்கு காட்ட முடியுமா?
அவங்ககிட்ட இருந்து நாங்க மார்க்கத்தை எடுத்தோம். என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், முந்தி உள்ளவர்களை விட பிந்தி உள்ளவங்க தான் தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுல கடைசி ஹஜ்ஜில மக்கள்கிட்ட பேசும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமிஇன், என்னிடத்தில் நேரடியாக கேட்பவரை விட கேட்டவர் யாருக்கு எடுத்து சொல்லுகிறாரோ அவர் அந்த செய்தியை நன்கு புரிந்து கொள்வார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்களே நீங்கள் என்கிட்ட கேட்கிறீங்க, நீங்க புரிஞ்சுக்கிறத விட ஏன் சொல்ல கொண்டு போய் நீங்க அடுத்த ஆளுக்கு சொல்லுவீங்க வேற சமுதாயத்துக்கு, அவங்க உங்களை விட கூட நல்லா புரிந்து கொள்பவர்களாக இருக்கலாம். ருப்பம பல்லகின் அவ் ஆமின் சாமியின், என்னிடத்தில் நேரடியாக இந்த செய்தியை கேட்பவரை விட உங்களால் எடுத்து சொல்லப்படக்கூடியவர் அதை நன்கு புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அதனால நான் சொன்ன செய்தியை வல்லிரு அன்னி உளவாயா, என்னுடைய ஒரு செய்தியா இருந்தாலும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை அவர்கள் புரிந்து கொள்ளதை விட கூட நாம் கூடுதலா புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சில விஷயங்களை காலம் புரிய வைக்கும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஃபிரௌனுடைய உடலை நாம் பாதுகாப்போம் என்று குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. இது சஹாபாக்களுக்கு என்ன புரியும்? ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. ஃபிரௌனுடைய உடலை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்றான். என்ன பாதுகாப்போம் என்ன சொல்றான் அல்லாஹ் வழங்காது. இப்ப உடல் எடுக்கப்பட்ட காலத்தில் நம்ம வாழ்றோம்ல, நமக்கு புரியுற அந்த அளவுக்கு சார்பா அவங்களுக்கு வழங்காது. அதே மாதிரி ரத்த கட்டியிலிருந்து மனிதனை படைத்தோம் என்று அவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அழகுன்னு சொன்னா ரத்த கட்டின்னு அர்த்தம் செஞ்சு ரத்த கட்டியிலிருந்து மனுஷன் படைக்கப்பட்டான்னு சொல்லி வழங்கியிருந்தாங்க. மனித படைப்புல ரத்த கட்டியில் ஒரு ஸ்டேஜே கிடையாது. அறுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் ஆராய்ச்சி பண்ணி குடுவையில வச்சு கோப்பையில வச்சு நம்ம காட்டுறான். மனிதனுடைய படித்தரத்துல ரத்த கட்டி ஒரு ஸ்டேஜ் இருக்குதாண்டா இல்ல. அப்ப ரத்த கட்டின்னு தான் அவர்கள் எல்லாம் வழக்கம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, சலபுகள் எல்லாம். அதை போய் இப்ப சொன்னீங்கன்னா இஸ்லாமே போய்கின்றுவான். அலக்கு என்பதற்கு ரத்த கட்டிங்கிற அர்த்தம் இருக்கிற மாதிரி வேற அர்த்தம் இருக்கிறது. அந்த காலத்தில் உள்ளவர்கள் அவர்கள் அறிவுக்கு தகுந்த மாதிரி அது ரத்த கட்டியில இருந்து மனுஷன் வர்றான்னு நம்பினாங்க, அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு புரிஞ்ச மாதிரி அவர்கள் புரிய முடியுமா? ரத்த கட்டில தான் மனுஷன் பிறந்தாண்டு போய் சொன்னீங்கன்னு வைங்களேன், வர்றவனா ஓடி போயிடுவான். ரத்த கட்டில மனுஷனா? மனுஷனுடைய ஸ்டேஜில் ரத்த கட்டின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டு குர்ஆனை பொய்யாக்குறது தான் அது உதவுமே தவிர நீங்க போடக்கூடிய இந்த ஷரத்து இந்த நிபந்தனையினால இஸ்லாத்திற்கு எந்த ஒரு புண்ணியமும். சஹாபாக்களுக்கு விஞ்ஞானம் தெரியாதாம். ஃபிரௌனுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாத்ததா சொல்கிறான், இது சஹாபாக்களுக்கு தெரியாது. ரெண்டு கடல்களுக்கு மத்தியிலே திரை இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான், இது சஹாபாக்களுக்கு தெரியாது. விண்வெளி பயணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இது சஹாபாக்களுக்கு தெரியாது. இந்த விஷயத்துக்காக சஹாபாக்களை ஆதாரமாக எடுக்கணும், அவங்கள விளக்கத்தை முன்னுரிமை கொடுக்கணும் யார் சொன்னது? இதெல்லாம் விஞ்ஞானத்தோடு சம்பந்தப்பட்டது. நுரீகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். விஞ்ஞான விஷயங்களை போக போகத்தான் நாங்கள் காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். போக போக காட்டப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுனால சஹாபாக்களை விட நீங்கள் குர்ஆனை அறிந்தவர் என்று சொல்வதாக இருந்தால், இந்த விண்வெளி பயணத்தை பத்தி நீங்க தெரிஞ்சு கொண்டதுனால சஹாபாக்களை விட நீங்க ஹதீஸை தெரிஞ்சவர் என்று சொல்கிறதாக இருந்தா, உங்களை விட இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சானே அந்த காவில் தான் குர்ஆனை புரிஞ்சு கொண்டான்னு சொல்ல வேண்டும். எவனோ ஒரு காவில் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவன் சொன்ன விஷயம் குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு மார்க்கம் தெரியாதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு ஆபத்தான வாதம் என்று பாருங்கள். நன்றா சிந்திச்சு பாருங்க. இந்த விஷயம் எல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? இந்த விண்வெளி பயணம், இந்த கடலுக்கு இடையில திரை இருக்கிறது, இந்த அலக்குங்கிற அர்த்தத்துக்கு ரத்த கட்டின் அர்த்தம் இல்லைங்கிறது, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா? கேட்டா ரெண்டுல ஒரு பதில் சொல்லணும். தெரியும்னு சொல்லணும், அது தெரியாதுன்னு சொல்லணும். சரி, ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்னு வச்சுக்கொள்ளுங்க. எப்படி தெரியும்? சுயமா அவங்களே அறிஞ்சுக்குவாங்களான்னு கேட்டா அப்படி அறிய முடியாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு மறைவான அறிவு இல்லை. அப்ப எப்படி தெரியணும்? வஹி மூலமா தான் தெரியணும். அல்லாஹ் வஹி மூலமா சொல்லி கொடுத்திருந்தா ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க? சஹாபாக்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்சில இலைக்க மிர் ரப்பிக், நபியே அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை மக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்னாலே இறக்கப்பட்ட எல்லாம் நான் சொல்லிவிட்டேன் என்று கேட்டு அந்த சஹாபாக்களை அல்லாஹ்வையும் சாட்சியாக வைத்து விட்டார்கள். அப்ப இந்த விஷயம் ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா தெரியாது. இதான நிலை. இப்ப நாங்க கேட்கிறோம், இந்த அலக்குக்கு சஹாபாக்களுக்கு அர்த்தம் தெரியாது என்பதனால்
கடலில் திரை இருப்பது என்கிற விஷயம் சஹாபாக்களுக்கு தெரியாது என்பதனால், சஹாபாக்களை விட நீங்கள் குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்றால், இதே விஷயங்கள் தெரியாத ரசூலுல்லாஹ்வை விட நீங்கள் குர்ஆன் சுன்னாவை அறிந்தவர் என்று தானே சொல்கிறீர்கள். அதுதான் அவருடைய உண்மையான நிலைப்பாடு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை அவர்கள் புரிந்து கொள்வதை விட கூட நாம் கூடுதலா புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் சில விஷயங்களை காலம் புரிய வைக்கும். அந்த கேசட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பேசுகின்ற போது வந்து திடீர்னு சிரிப்பாகுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயங்களை அவர்களை விட நாங்கள் கொள்வோம் என்று சொல்லிட்டு திடீர்னு சஹாபாக்களுக்கு அதாவது சிரிப்பாகி போவதை நீங்க பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்களை விட ரசூலுல்லாஹ்வை விட அறிந்தவர்கள் நாங்கள் என்ற ஒரு மனநிலையை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். இது வழிகேட்டின் உச்சமாக இருக்கிறது. இந்த அலக்குங்கிற விஷயத்துக்கு மாற்று கருத்து தெரிந்து கொண்டதினால் மார்க்க சட்டங்களை எந்த மாற்றமும் மாறப்போவது கிடையாது, மேலதிக விளக்கங்கள் தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் கொள்கையிலிருந்து தடம் புரண்டவர்கள் அவர்கள் தான். ஆரம்பத்தில் 86 நஜாத் காலத்தில் நாங்க எப்படி இருந்தோமோ அதே நிலைப்பாட்டில் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறோம். நிலைப்பாடு மாறியது உங்களிடத்தில் தான். இது நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்களே எழுதிய எழுத்துக்களில் தெளிவா இருக்குது. மக்களுடைய மடமையையும் மக்களுடைய ஞாபக சக்தியின்மையையும், தங்களோடு இப்போது பழையவர்கள் இல்லை, புதிய இளம்பட்டம் தான் வந்திருக்குது, அவங்களுக்கு வரலாறு தெரியாது என்பதையும் சாட்டாக வைத்து ஒரு உண்மை மூடி மறைக்கப்படுகிறது. நீங்க கொள்கையை சொல்றதாக இருந்தா தெளிவா சொல்லுங்க. ஆரம்பத்தில் இப்படித்தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், இப்ப நாங்க மாத்தி சொல்கிறோம், இப்ப என்னுடைய நிலைப்பாடு இது என்று சொல்லுங்க. ஏத்துக்கலாம், ஏற்கலாம், ஏற்காம போகலாம். ஆனா பொய்யை சொல்லி 25 வருஷமா நாங்க தொகுதி சொல்லிட்டு வரோம், அவங்க தான் மாறிட்டாங்க என்று சொல்கிறீர்களே, இது அப்பட்டமான பொய் என்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.